ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு 1 kg ப்ரௌனி ஸ்லாப் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் கருப்பு கவுனி ஃபஜ்ஜி ப்ரௌனி வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு மேலே சாக்லேட் கனாஷ் வச்சு நம்ம கவர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ கஸ்டமர் வந்து ரொம்ப தின் லேயராக வந்து சாக்லேட் கனாஷ் வந்து போட சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நிறையா வந்து போடாமல் ரொம்ப தின்னாக வந்து பைப்பிங் பேக்கில் போட்டு கட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து இருக்க மாதிரி சாக்லேட் கனாஷ் வச்சு ஃபுல்லாக வந்து ரிசீவ் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு ஆனிவர்சரிக்காக அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபுல் ஆஃப் லவ் ஹார்ட்டின் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ ஸ்ப்ரிங்கிள்ஸ்லேருந்து சாக்லேட்ஸ்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணி அதில் வந்து போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க கஸ்டமர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்ட இருக்க மோல்டை வச்சு லவ் ஹார்ட்டின் ஷேப்லன்னு சொல்லி சாக்லேட்ஸு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே யூஸ் பண்ணியிருந்தோம். ஒரு கார்னரில் மட்டும் சாக்லேட்டை வச்சுட்டு மீதி பார்டர் ஃபுல்லாக வந்து நட்ஸை ஸ்லைஸ் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்தாச்சு. சென்டரில் வந்து கஸ்டமர் சொன்ன வேர்டிங்ஸுக்கு ஒயிட் சாக்லேட் வச்சு ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ 10 year ஆஃப் டுகெதர்னஸ் அப்படிங்கிற வேர்ட் வந்து சாக்லேட்ஸில் ரெடி பண்ணிவிட்டு இது ஒரு ஆனிவர்சரிக்கானதுங்கிறதுனால ஹாப்பி ஆனிவர்சரிங்கிற டாப்பரும் சைடில் வச்சுட்டு மை லவ் ஹாப்பி ஆனிவர்சரி மை லவ் அப்படிங்கிற கன்வே பண்ணுற ஒரு மெசேஜ் மாதிரி மை லவ் அப்படிங்கிறதையுமே வந்து நம்ம சாக்லேட்டை ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ சாக்லேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கோல்ட் டஸ்ட் வச்சு ரெடி பண்ணிவிட்டு ஃபைனல் அவுட்புட் நமக்கு இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. ஸோ இந்த ப்ரௌனி ஸ்லாப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.